வெல்கம் டு டிஎன் ஜாப்ஸ் தமிழ். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சத்துணவு துறையில் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஓகேங்களா, அந்த நோட்டிஃபிகேஷனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு பார்க்க போகிறோம். இது வந்துட்டு முழுக்க ஒரு ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான். ஓகேங்களா, எலிஜிபிள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th 12th எனி டிகிரி, ஐடிஐ, டிப்ளமோ எது வேணாலும் முடிச்சிருக்கலாம். ஆரம்ப சம்பளம் பார்த்தோம் அப்படின்னா 15,000 ரூபாய் வந்துட்டு அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இதுக்கு வந்துட்டு எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது, அதுக்கான ஃபீஸும் கிடையாது. ஒன்லி இன்டர்வியூ மட்டும்தான். ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ வந்துட்டு அவங்க பண்ணுறாங்க. இது எந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா 15/2/2025. ஓகேங்களா, ஸோ இப்போ கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வாரம் தான் டைம் இருக்குது. எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். வாங்க எப்படி அப்ளை பண்ணுறது, அதனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அவங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப். ஓகேங்களா, 1 by 1 எல்லாமே டீட்டெயில்டாக பார்த்துடலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்தது அப்படின்னா தென்காசி. ஓகேங்களா, தென்காசி டிஸ்ட்ரிக்டில் இருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தது. ஸோ அப்போ வந்துட்டு போஸ்டிங் எங்கே இருக்கும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் தென்காசி மாவட்டத்தில் தான் இருக்கும். ஓகேவா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சத்துணவு பிரிவுலேருந்து தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு போட போகிறாங்க. இதுக்கான மாத சம்பளம் பார்த்தோம் அப்படின்னா 15,000 ரூபாய். ஓகேங்களா, ஸோ அதை வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து முழுக்க டெம்பரரி ஜாப். ஓகேங்களா, பர்மனெண்ட் ஆக்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை நீங்கள் எவ்வளோ நாள் செய்வீங்க அப்படின்னா 11 மாதம் மட்டுமே செய்வீங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. 4வது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பணியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் வந்துட்டு சூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து அவங்க எப்படி சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா எழுத்து தேர்வு மூலியமாவோ இல்லை நேர்முக தேர்வு மூலியமாவோ அவங்க வந்துட்டு சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு இந்த 4th பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. எங்கே நீங்கள் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னா வட்டார அலுவலகங்களில் தான் வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நீங்கள் அந்த அப்பாயின்மெண்ட் வாங்கும்போது உங்ககிட்ட பாண்டு, ஓகேங்களா, அந்த 200 ரூபாய் வந்து செலுத்தக்கூடிய ஒரு பாண்டு பேப்பரில் நீங்கள் சைன் பண்ணுவீங்க. ஓகேங்களா, அந்த 11 மாதம் வந்துட்டு நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி. இப்போது நீங்கள் கண்டினியூஸாக நல்லாவே வேலை செஞ்சீங்க அப்படின்னா வேலை பண்ணுற டியூரேஷன் வந்துட்டு நீடிக்கப்படும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு 11 மந்த்ஸ்க்குமே அவங்க வந்துட்டு இன்டர்வல் விட்டு நீங்கள் ரினிவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இந்த பணி வந்துட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முற்றிலும் தற்காலிகமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு விதத்திலும் நிரந்தரமாக்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை பார்த்தோம் அப்படின்னா அரசு வந்துட்டு என்ன காலம் வரைக்கும் வேலை செய்ய சொல்கிறாங்களோ அந்த காலம் மட்டும்தான் அவங்க வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறதாவும் இங்கே வந்துட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இது வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்களே அவங்களுடைய விதிமுறைகள் வந்துட்டு பொருந்தாது. ஓகேங்களா, இது வந்துட்டு முழுக்க கவர்மெண்ட்டோட இது. அவங்க அந்த ஆஃபீஸர்ஸோட இதில் இல்லை, முழுக்க கவர்மெண்ட்டோட இது. கல்வி தகுதி பார்க்கும்போது ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்துலேருந்து ஒரு பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. எனி டிகிரி. ஓகேங்களா, அந்த டிகிரி வந்துட்டு 3 இயர்ஸாக இருக்கலாம், 3 இயர்ஸாக இருக்கலாம், 4 இயர்ஸாக இருக்கலாம், எனி இயர்ஸாக இருக்கலாம். பட் நீங்கள் வந்துட்டு ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்எஸ் ஆஃபீஸ், கம்ப்யூட்டரில் எம்எஸ் ஆஃபீஸ் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் டைப்ரைட்டிங் இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு பார்க்கும்போது இந்த டேட் படி 1/1/2025 படி உங்களுக்கு 21 வயசு வந்துட்டு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, 40 வயசுக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா, அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் பார்த்தோம் அப்படின்னா இதுதான். ஓகேங்களா, ஸோ இதை வந்துட்டு நீங்கள் அப்படியே கூகுளில் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்களோட அஃபிஷியல் பிடிஎஃப் எல்லாமே வந்துட்டு காமிச்சிடும். இதை வந்து ஆஃப்லைன் அப்ளிகேஷன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்துட்டு எந்த அட்ரஸ்க்கு போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த அட்ரஸ்க்கு வந்துட்டு நீங்கள் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா 15/2/2025 தான் லாஸ்ட் டேட். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதுதான் அவங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஆஃப்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. நான் இதையும் அப்படியே சொல்லிடுறேன். உங்களுடைய ஃபோட்டோ இங்கே வந்துட்டு பேஸ்ட் பண்ணணுமா. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட் வந்துட்டு இங்கே ஃபில் பண்ணணும்.
நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய பெயர், அதை வந்துட்டு தமிழில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ தமிழில் தான் நீங்கள் வந்துட்டு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய முகவரி, நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்களோ அந்த முகவரி இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். உங்களுடைய கைபேசி எண், நெக்ஸ்ட்டு பிறந்த தேதி மற்றும் வயது. அந்த வயது பார்த்தோம் அப்படின்னா நான் முன்னாடி ஒரு டேட் சொன்னேன் இல்லையா, அந்த டேட் படி உங்களுக்கு என்ன வயதோ அந்த வயதை தான் நீங்கள் குறிப்பிடணும். பாலினம் ஆனா பெண்ணா அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கணவர் பெயர் இல்லை அப்படின்னா தந்தை பெயர் மென்ஷன் பண்ணிக்கோங்க. கல்வி தகுதி, மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ அவ்வளோ கல்வி தகுதி இதில் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கணும். அதனோட ப்ரூஃபும் நீங்கள் பின்னாடி அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் டைப் ரைட்டிங் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது வந்துட்டு என்ன படிச்சிருக்கீங்க, எவ்வளோ வரைக்கும் படிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். கம்ப்யூட்டர் நாலேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு இங்கே மென்ஷன் பண்ணணும். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அதனோட டீட்டெயில்ஸும் இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் இருக்கு இல்லையா, அதுவும் உங்கள் வீட்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னா இங்கே கிலோமீட்டரில் இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா. இதில் முக்கியமாக கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களோட வயதிற்கான சான்றிதழ், கல்வி தகுதிக்கான சான்றிதழ், தொழில்நுட்ப கல்வி தகுதிக்கான சான்றிதழ், கணினி கல்வி தகுதிக்கான சான்றிதழ், இது எல்லாத்தோடைய நகலும் ஜெராக்ஸ் காப்பி இந்த அப்ளிகேஷன் பின்னாடி அட்டாச் பண்ணணும் அப்படின்னும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 4 இடம் குறிப்பிட்டுட்டு உங்களுடைய கையொப்பம், உங்களுடைய சைன் வந்துட்டு போட்டு விட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் முடிஞ்சது. ஓகேவா. ஸோ டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.